சினிமா பார்க்கறது, புக்கு படிக்கிறது, இப்படி விதவிதமான ஹாபிகள் இருக்கும்போது பைக்கை திருடத ஹாபியா வச்சிருந்த பட்டதாரி இளைஞருக்கு காப்பு மாட்டி இருக்கிறது நம்ம காவல்துறை. யாருப்பா அது, எனக்கே பார்க்கணும் போல தோணுதே அப்படின்னு உங்களுக்கு இருக்கா? வாங்க பார்க்கலாம். பைக்குகள் புடைசூழ நடுவுல முடிசூடா மன்னனா காட்சி அளிக்கிற இவர் தான் ஹாபியா பைக்குகளை திருடி தற்போது கம்மி எண்ணிக்கிட்டு இருக்கிற படிச்ச புள்ள. கோயம்புத்தூர்ல உள்ள பிரைவேட் ஆஸ்பத்திரிங்க முன்னாடி நிறுத்திட்டு போற டூ வீலர்கள் எல்லாம் யாரோ சுட்டுக்கிட்டு போறதா அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு புகார் வந்துட்டே இருந்திருக்கு. யாராவது உடனே அந்த ஆளை பிடிக்கணுமேனு போலீஸ்காரங்களும் தேடிக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா காத்து தான் சிக்கும், கைப்புள்ள சிக்க மாட்டான்னு போலீஸுக்கே தண்ணி காட்டி வந்திருக்காரு அந்த மிஸ்டர் திருடர். இந்த நிலையில சூலூர் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை முன்னாடி நிறுத்திட்டு போன தன்னோட பல்சர் வாகனத்தை யாரோ திருடிட்டாங்கன்னு சூலூர் போலீஸ்ல இளைஞர் ஒருத்தர் புகார் அளிச்சிருக்காரு. உடனே களத்தில் இறங்கின போலீஸ்காரங்க அந்த பகுதியில் இருந்த சிசிடிவிக்களையும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்த சிசிடிவிக்களையும் ஆய்வு செஞ்சப்போ சூலூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் அந்த பைக் திருடன் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அவரை பிடிச்சு விசாரிச்சப்போ இப்படியும் ஒரு திருடனானு கடுப்பாயிட்டாங்க போலீஸ்காரங்க. போலீஸில் பிடிபட்டவர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த கௌதம். பொறியியல் பட்டதாரியான கௌதம் ஊராட்சி பகுதிகளில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு. எல்லாருக்கும் ஏதேதோ ஹாபி, அதாங்க பொழுதுபோக்கு இருக்கிறப்போ கௌதமோட பொழுதுபோக்கே பைக்கை திருடுறது தானா. அதுவும் குறிப்பாக தனியார் மருத்துவமனை முன்னாடி நிப்பாட்டுற டூ வீலரை தான் திருடுவாராம். இப்படி ஏற்கனவே பீளமேடு, பாப்பநாயக்கன்பாளையம், ரேஸ் கோர்ஸ் பகுதிகளிலையும் பைக்குகளை திருடி இருக்காராம். இந்த வில்லங்க பொழுதுபோக்கால படித்த பட்டதாரி புள்ள கௌதம திருட்டு வழக்கில் கைது செஞ்ச போலீஸ்காரங்க அவர் ஹாபியா திருடின 12 பைக்குகளையும் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு ஹாப்பியாக ஜெயிலில் போய் கம்பி எண்ணுங்கன்னு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கௌதம சிறையில் அடைச்சிருக்காங்க.